வாழ்க வளமுடன். எடப்பாடி ஸ்ரீ வேலவன் ஜோதிடர், உங்கள் ஜோதிடர். இன்று பேச இருப்பது சனிப்பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகிறது. சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வணிகம் செய்யும், வியாபாரம் செய்யும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்கும். வியாபாரம் விருத்தி அடையும், வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணலாம், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், கூட்டு தொழிலாகவும் செய்யலாம். ஆகவே இந்த சனி லாபத்தில் இருப்பதால் வியாபாரம் செய்யும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, லாபம் உண்டு. ஆகவே வியாபாரம் செய்யும் வணிகர் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா கூட இந்த சனிப்பெயர்ச்சியில் செய்யலாம். 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். மேலும் விவசாயம் செய்யும் விவசாய மக்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது செய்யும். நாள்கால் பொருள் ஆடு மாடு வைத்திருக்கும் உங்களுக்கு ஆடு மாடு விருத்தி உண்டு, நாள்கால் பொருள் விருத்தி உண்டு. விவசாயம் நல்ல பலனை கொடுக்கும், விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் வரும், விவசாயத்தினால் நல்ல லாபம் வரும். ஆகவே விவசாயம் செய்யும் நீங்கள் விவசாயத்தில் நல்லா இறங்கி விவசாயம் செய்யுங்கள். நன்றாக விவசாயம் செழிக்கும், விவசாயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 2 ஆண்டுகளில் விவசாயத்தில் நல்ல லாபத்தை கிடைக்கும். மேலும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் படிப்பில் முன்னேற்றம் உண்டு, படிப்பில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். மேல்கூட் படிக்கும் மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் நீங்கள் வெளிநாடு சென்று கூட படிக்கலாம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும், நன்றாக படிக்க முடியும். மேலும் ஃபைனான்ஸ் செய்யும் நீங்கள் லாபத்தில் சனி அமர்வதால் பண சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நீங்கள் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு, குடும்பத்தில் நல்ல செல்வாக்கு வரும். 10ல் சனி அமர்ந்து இவனால உடல் படைகள் வைத்திய செலவு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி 11ல் பெயர்ச்சி ஆகுதால் உடல் படைகள் நீங்கும், வைத்திய செலவுகள் குறையும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு, நல்ல செல்வாக்கு உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி ஸ்ரீ வேலவனை அணுகுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யூடியூப்பில் சென்று அஸ்ட்ரோ வேலவன் டிவியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.